வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பேஸ். இப்போ எலெக்ஷன் ட்ரெண்ட்ஸ், அதாவது தேர்தல் போக்குகள் பற்றி நான் பேசலான் இருக்கேன். எலெக்ஷன் ட்ரெண்ட்ஸ்னால் எந்த கட்சி ஜெயிக்க போகிறது, யார் ஆட்சி அமைக்க போகிறா, அந்த ப்ரெடிக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு அது எந்த கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் நம்ம ஒர்க் பண்ணுமே ஒழிய, எது வரும் அப்படிங்கிறத நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில் தான் இருக்குது. அதனால் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், ஏன் வரணுங்கிறது தான் ஒன்று. இல்லை எந்த கட்சி தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லேருந்து தான் நான் இந்த தேர்தல் போக்குகள் பற்றி உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன். இப்போ சமீப காலமாக ஒரு 10-15 நாளாக நம்ம பார்க்குறோம், தேர்தல் பரப்புரைகள்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு கம்யூனல் ஆங்கிள்லேருந்து பரப்புரைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது குறிப்பாக பிரதமர் அது மட்டுமே, அந்த வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அவரும் அதை தொடர்ந்து அந்த மாதிரியே தான் பண்ணிகிட்ருக்காரு. யாரும் இதை பற்றி, சுப்ரீம் கோர்ட்டும் இதை பற்றி கேட்க போகிறது இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் எலெக்ஷன் நடக்குது. இருந்தாலும் சில விஷயங்கள், நம்ம தேர்தல் அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா தேர்தல் நடக்கும்போது தான் அது சம்மந்தமாக நம்ம பேச வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 2 ஃபேஸ் ஆஃப் போல்ஸ் முடிஞ்சிருச்சு. 190 சீட்டுக்கு வாக்காளர்கள்லாம் ஓட்டு போட்டாங்க. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா 2 ஸ்டேட்டும் முழுசாகவே முடிஞ்சிருக்கு. கர்நாடகாவில் ஒரு பாதி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன். ஏன்னா இன்னும் ஒரு 3 ரவுண்டோ 4 ரவுண்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். 4 ரவுண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜூன் 4ஆம் தேதிக்கு தான் வாக்குகள்லாம் எண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம தேர்தல் எந்த மாதிரியான போக்குகளை போயிட்டுருக்குங்கிறத மட்டும் நான் பேசலான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி தேர்தலெலாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். 2014 எதிர்பார்ப்பு, 2019 அது குறைஞ்சிருச்சு. 2024 எனக்கு சுத்தமாக அந்த எதிர்பார்ப்புலாம் பெருசாக இல்லை. வந்தால் லாபம், வராட்டி நஷ்டம் இல்லைங்கிற மாதிரி தான் நான் இந்த தேர்தலை நான் அணுகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல இது காலங்காலமாக கொஞ்சம் சில வருஷங்களாகவே ஒரு 20-25 வருஷம் நடந்துகிட்டு இருக்கிறது என்னென்னா, சில பேரை ஓட்டு போட விடாமல் பண்ணுறது, சில இடங்களில் பூத் கேப்சரிங் பண்ணுறது, சில இடங்களில் பணத்தை கொடுக்கறது, ஓட்டர்களுக்கு பணம் கொடுக்கறது ஒரு ரீசெண்ட் ட்ரெண்டாக நல்லா மாறி போச்சு. அந்த மாதிரி நிறைய பண்ணுறது. அது போக இப்போது சமீபத்திய ட்ரெண்ட் என்னென்னா, இதெல்லாம் போக காங்கிரஸ் கட்சியிலிருந்தோ இல்லாட்ட மற்ற கட்சிகளிலிருந்தோ இல்லை இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கோ ஆட்களை எடுக்கிறது. எலெக்ஷன் ஒரு 2-3 மாதம் முன்னாடி முக்கியமான தலைவர்கள் இந்த மாநிலத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள தங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறது. இது ஒரு ட்ரெண்டாக நான் பார்க்குறேன். இதெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸு. இப்போ அதை விட முன்னேற்றம் என்ன தெரியுமா, ஒரு கேண்டிடேட்டே தங்கள் கட்சிக்கு மாற்றிக்கிறது. இது சமீபத்தில் சூரத்தில் பார்த்தோம். சூரத்தில் ஒரு விஷயம் நடந்தது. அதே மாதிரி இண்டோரில் அந்த கேண்டிடேட்டை மாற்றிட்டாங்க. காங்கிரஸ் கேண்டிடேட் விலகிட்டார், அதுலேருந்து பிஜேபிக்கு மாறிட்டார் அவர். சூரத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, எல்லா கேண்டிடேட்டையும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியோடைய நாமினேஷனை செல்லாதுன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் அறிவிச்சுட்டு, மற்ற 4 பேரோ 8 பேரோ இருந்தாங்க ஃபீல்டில், இண்டிபெண்டன்ஸு. அவங்களெலாம் கூப்பிட்டு நீங்கள் நிற்காதீங்க, அவரே சொல்கிறார், பிஜேபி தலைவரே சொல்கிறார், ஆமாம் நாங்கள் தான் கூப்பிட்டு பேசினோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சூரத்தில் அந்த மாதிரியான பிஜேபி ஜெயிச்சதாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு போக்கு. இதுக்கு நடுவில் ஒரு 4-5 வருஷம், ஒரு 7-8 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். ஆமாம், கோவாவில் தான் இது முதல்ல ஆரம்பிச்சிது. காங்கிரஸ் மெஜாரிட்டியாக 30 சீட்டில் 16 சீட்டு தான் வந்தது. ஒன்றுமே பண்ணல, க்ளீனாக மனோகர் பரிக்கர் அப்போ ஒருத்தர் இருந்தார், பிஜேபி தலைவர். கூப்பிட்டாரு காங்கிரஸ் எம்எல்ஏக்களெல்லாம், நீங்கள் எந்த கட்சிக்கு, எங்கள் கட்சிக்கு வந்துடுங்கன்னாரு. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிக்கிட்டார். முடிஞ்சு போச்சு இந்த ட்ரெண்ட். இந்த கோவாவில் ஆரம்பித்தது, கர்நாடகாவில், எல்லாம் மத்திய பிரதேசில் நடந்தது. இந்த மாதிரி நிறைய திரிபுராவில் நடந்தது, அஸ்ஸாமில் நடந்தது. இந்த மாதிரி ஏகப்பட்ட மாநிலங்களில் பிஜேபி தன்னுடைய பவருக்காக, தங்களுடைய கட்சிக்காக மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் இழுத்து பண்ணாங்க.
ஸோ அந்த ஸ்டேட் அதிகாரத்தை அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க. இது ஒரு புது ட்ரெண்டு. நீங்கள் யார் வேணால் ஜெயிக்கலாம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக நம்ம ஜனநாயகத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம்னு நம்ம பார்க்கலாம். இதை யார் வேணால் ஜெயிங்க தோறுங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, நான் தான் ஆட்சி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கார் இப்போ. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டில் தான் இந்த எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இது போக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் 2019 அது வந்து குறிப்பாக நிறைய மக்களால் அது பேசப்பட்டது. ஆனாலும் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அது சம்மந்தமான சந்தேகங்கள் அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய ஒவ்வொரு பீரியட்லேயே அதை தலையிட்டுருக்கு. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா 5% ஆஃப் ஓட்ஸ் தான் விபேட்டில் நம்ம எண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. அது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது, ஒரு டிசப்பாயிண்டிங் ஜட்ஜ்மெண்ட் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு இவிஎம்ங்கிற ஒரு மிஷின்லேருந்து அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தில்லுமுல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா சாம்பிளிங் சர்வேயில் நிறைய இருக்குது. அதில் இவங்க சொல்கிற மாதிரி ஹேக் பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் பொய் தான். நம்ம என்ன ஆர்குமெண்ட் புட்டப் பண்ணுறோமோ அதை வச்சு தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் அவங்களே ஒன்று ஈஸியாக பண்ணிடலாம் சுப்ரீம் கோர்ட், ஆனால் அதை பண்ணலை. அவங்க கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த தடவை ரீசெண்ட் டைம்ஸில் ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து கொஞ்சம் ப்ரோக்ரெசிவ் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரல் பாண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்க உதவினது தான். இது ஒரு மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக சுப்ரீம் கோர்ட் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான அணுகுமுறையில் நீங்கள் தேர்தல் மேலே எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வரும்? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 190 சீட்டில் 62% தான் போலாக இருக்கிறதா எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. இது கூட ஃபைனல் கன்க்ளூஷன் வரல இன்னும். ஏப்ரல் 19 முடிஞ்சாச்சு, ஏப்ரல் 26 ஒரு ஃபேஸ் முடிஞ்சாச்சு. இந்த இவிஎம் மெஷின் வச்சுக்கிட்டு உங்களால் கரெக்டான ஓட் டேலி பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு சந்தேகத்தை நமக்கு கிளப்புது. இப்போ இது ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்ல முடியலை அப்படிங்கிற ஒரு டவுட்டு. இதெல்லாம் வந்து டவுட்டுங்கிறது பின்னாடி தான் எலெக்ஷன் முடிஞ்சு வந்து யார் ஜெயித்ததுக்கப்புறம் தான் இந்த டவுட்டுக்கான ஊர்ஜிதம் வந்து அப்போ தான் கிடைக்கும், ப்ரூஃப் அப்போ தான் கிடைக்கும். இப்போ நமக்கு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வெறும் டவுட்டாகவே இருக்க வேண்டியது தான். நமக்கு வேறு ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. 62% சொல்கிறாங்க. இதுவும் டென்டேட்டிவாக தான் இருக்குது. இன்னமும் ஃபைனலாக அவங்க வந்து டிக்ளேர் பண்ணலை. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலையும் எவ்வளவு இருக்குங்கிறத வந்து இன்னமும் தெளிவாக சொல்லலை எலெக்ஷன் கமிஷன் இத்தனை நாள் ஆகியும். இது இன்னொரு டவுட் வருது. எலெக்ஷன் கமிஷன் இதில் கேம்பெயினிங்கில் என்ன வேணால் பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கங்கிறத பார்த்தோம். இதுக்கு ரீசெண்டாக ரொம்ப ஜாஸ்தியாகவே போயிட்டுருக்கு. அதனால் எலெக்ஷனுங்கிற ஒட்டுமொத்த ப்ராசஸ்லேயே பீப்புளுக்கு ஒரு அவநம்பிக்கை வராதுங்க. டயர்ட் ஆகிட்டாங்க. அவங்களும் எவ்வளோ நாள் போட்டு இந்த ஆட்சியாளர்கள் நம்மளை வந்து ஏமாற்றிட்டே தான் இருக்காங்கங்கிறதெல்லாம் பார்க்குறோம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம பைபாஸ் பண்ணிட்டு போகிறதுனால இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறது இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ எலெக்ஷன் வந்து ஒரு ஃபேர்சிக்கல் ட்ராமான்னு வச்சுக்கலாம். அதுக்கு மேலெல்லாம் அதில் வந்து ஜெயிச்சா நல்லது, தோத்தா அடுத்த கட்ட போராட்டம் வந்து வேறு மாதிரியான லெவலில் ஒரு போராட்டம் நடக்குங்கிறது தான் நான் அனுமானம் பண்ணுறது. இப்போது 2019 2024 சரி ஒரு கூட 5 வருஷம் கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியே கொடுத்தாச்சு. ஸோ அது மிகப்பெரிய ஏமாற்றம்ங்கிறதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அது முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், தேர்தலில் இன்னொரு பெரிய ட்ராபேக் பாருங்கள். 95 crores 95 to 98 crores ஓட்டு போடுறாங்க வச்சுப்போம். இதில் 60% தான் ஓட்டு போடுறாங்கன்னு வைப்போம். சும்மா ரஃபாக 60% என்னாச்சு, 55 to 60 கோடி தான் ஓட்டு போடுறாங்க. இந்த 55-60 கோடியிலேருந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வெவ்வேறு மாதிரி அதில் வந்து 30% வாங்கினவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்க, ஆட்சிக்கு வந்துடுவாங்க. 30% ஓட்டு வாங்கினா போகிறோம். அலையன்ஸோடு சேர்த்து 35-40 வரும் வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கூட்டணி அங்கங்கே இருக்குது இல்லையா. ஸோ அந்த கூட்டணியோடு சேர்ந்தால் ஒரு 35% வாங்கினாலே ஆஃப் தி ஓட்டட் இது. அதில் பார்த்தோம்னா அதுலேருந்து ஆட்சி அமைப்பாங்க. இது ஒரு பிரம்மாண்டமான வெற்றின்னு சொல்லி மீடியாவும் பிரமாதமாக போடும். அது அவங்களுக்கு வந்து என்டார்ஸ்மெண்ட் கிடைச்ச மாதிரி அவங்களும் துள்ளுவாங்க, கேக் வெட்டி சாப்பிடுவாங்க. அடுத்த ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களோட பாணியிலேயே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் நம்ம தேர்தலுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய நம்ம எடுத்துக்கக்கூடாது பெருசாலாம். சரி நம்மளும் ஓட்டு போடுறோம் பார்ப்போம்
ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போங்கிற அந்த நப்பாசையில் தான் நம்ம வந்து இந்த தேர்தல் எடுத்துக்கணுமே ஒழிய இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஆதாயம் வரும், மாற்றம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. பெரிய நம்பிக்கையெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அதில். சரி, அந்த தேர்தலை பற்றி விட்டுருவோம். இப்போ பிஜேபியோட நிலைமையை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நான் எதுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன் அதுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ பிஜேபின்னு ஒரு கட்சி, அது ஒரு காலத்தில் வந்து ஜனசங்கம் அப்படிங்கிற ஒரு கட்சியிலேருந்து அப்படி கொஞ்சமாக அது மெட்டாஃபார், அது வந்து மாறிண்டே ஒரு தன்னை பச்சோந்தி மாதிரி தன்னோட இதை மாற்றிக்கிட்டே வந்து அப்புறம் ஜனதா பார்ட்டியில் உள்ள அது மெர்ஜ் ஆகி அந்த கட்சி ஜனசங்கம் வந்து மொத்தமாக மெர்ஜ் ஆகி அதில் வந்து டூவல் மெம்பர்ஷிப்னு வந்து பிரச்சனைகள்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஸ்லாம் அதில் இருக்காங்கன்னு சொல்லி அதில் ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து அவங்க வெளியில் போய் அப்புறம் தனியாக ஒரு கட்சி உதயமாகுது. வாஜ்பாய், அத்வானி அந்த மாதிரி லீடர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சின்னு ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஆனாலும் அது ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு ஃப்ரேம் ஒர்க் அதுக்கு உண்டு, ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட்ஸ் அதுக்கு உண்டு. இப்படி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு இந்துத்துவ மெஜாரிட்டி, இந்துத்துவ ஆட்சியை தான் அமைக்கணுங்கிறது தான் அதோடைய நோக்கம், உள்நோக்கம். ஆனால் கட்சின்னு இருந்தது. அதான் இப்போ இது இன்றைக்கும் அன்றைக்கும் உள்ள வித்தியாசம் மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள ட்ரெண்டும் அன்றைக்கி உள்ள அன்றைக்கும் அது அதாரிட்டேரியன் ஸ்ட்ரிக்டாக அது அத்வானி பண்ணதெல்லாம். ஆனாலும் அங்கே கட்சின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்தது. அந்த கட்சியில் எலெக்ஷன் ஒன்று வரும், அதில் ஜெயிக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு அங்கே. ஆனால் இப்போ எந்த ஸ்ட்ரக்சரும் கிடையாது. இப்போ மோடி அமித்ஷா அவங்க என்ன யாரை சொல்கிறாங்களோ அதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு பிஜேபிங்கிறது ஒரு கட்சிங்கிறது ஒரு கேவலமான ஒரு கட்சியாக மாறி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அது மட்டமான ஒரு கட்சி, ஒரு ஆர்கனைசேஷனுங்கிறத வந்து முழுக்க மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஜலரா போடுற மெம்பர்ஸ் வச்சுக்கிட்டு தான் அது ஓடிட்டுருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னொரு பார்த்தீங்கன்னா அதோடைய ஆரம்பம் ரொம்ப விசித்திரமாக இருக்கும். அந்த எப்படிலாம் இவங்க தன்னுடைய கலரை மாற்றிக்கிட்டாங்கங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காந்தியன் சோஷியலிசம் எப்படி பிஜேபி வந்து அவங்களுடைய ஒரு இதில் கான்ஃபரன்ஸில் இனிமேல் எங்களுடைய கொள்கையை வந்து காந்தியன் சோஷியலிசம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன காந்தியன் சோஷியலிசம்? காந்தியை கொண்ட ஒரு பரம்பரையோட வந்து வந்தவங்க அவங்க. கோட்ஸேங்கிறத கொண்டாடுறவங்க தானே அவங்க. காந்தியை வந்து அவங்க எப்போவுமே அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. அவங்க காங்கிரஸுங்கிற மாதிரிலாம் மட்டும் இல்லை, காந்தினால தான் அந்த ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைங்கிறத ரொம்ப தூக்கி பிடிச்சதுனால தான் இன்னைக்கு நாடு இப்படி இருக்குங்கிறது அவங்களோட இது. ஸோ அவங்க வந்து காந்தியன் சோஷியலிசம் சொல்லும்போது எவ்வளோ பெரிய பொய்ங்கிறத நீங்கள் உணரணும். அதுக்கு தான் சொல்ல வரேன், காந்தியன் சோஷியலிசம். அப்புறம் ரெண்டாவது சோஷியலிசம்ங்கிற வார்த்தைக்கும் பிஜேபிக்கு சம்மந்தமே கிடையாது. அதோடைய ஸ்ட்ரக்சரே வேறு, அதனுடைய பிரின்சிபல்ஸ் வேறு, ஃபிலாசபி வேறு, ஐடியாலஜி வேறு. அது அவங்களுக்கும் தெரியும். அவங்க வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. சோஷியலிசம்ங்கிற வார்த்தையே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. அதனால் அவங்களுக்கு சோஷியலிசம்ங்கிற வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அப்படியே உடம்பெல்லாம் ஒரு பதறும் அவங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டாலே. ஆனாலும் ஒரு கான்ஃபரன்ஸில் 89 நினைக்கிறேன், சரியாக தெரில, இந்த இயர் எனக்கு தெரில, காந்தியன் சோஷியலிசம் அப்படிங்கிற ஒரு பதாகை முன்னெடுத்து வந்தாங்க. அது கொஞ்ச நாள் ரொம்ப நாள் ஓடலை. அது வந்து போய் ரொம்ப நாள் நினைக்காது இல்லையா, அது ஓடலை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவங்களோட மற்ற கட்சிகளோடலாம் கூட்டு போட்டு அப்படி வந்து அப்புறமா தனிப்பெரும் மெஜாரிட்டி வந்து வந்தது 2014 தான் அவங்களுக்கு வருது மோடி மூலமாக. மோடி ஒரு கிளியராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். முதல்லையே முஸ்லீம்களே அடித்து கொண்டு அப்படி சொன்னால் தான் நம்ம பதவி வரும் அப்படிங்கிறத குஜராத் மாடல்னு ஒன்று வச்சுருக்காரு. அந்த குஜராத் மாடல்லேருந்து, அதாவது குஜராத் மாடல் என்ன நினச்சிங்க, முஸ்லீம்களை அடித்து விரட்டு, கொலை பண்ணு, அவங்க இந்த பொம்பளைகளை ரேப் பண்ணு, இதுதான் அவருடைய ஒரு ஒரு திட்டம், பிளான். அது அங்கே சக்சீட் ஆயிடுச்சு அங்கே. ஸோ அந்த சக்ஸஸ்லேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதையே தான் நம்ம நேஷ்னல் லெவலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்து அதுவும் ஓரளவு சக்ஸஸ் தான் நம்ம சொல்ல முடியும். 2014 2024 வரைக்கும் ஒரு 10 வருஷத்தில் நாடு முழுக்க ஒரு ஹேட் ஃபீலிங்கை நம்ம வந்து பார்க்குறோம். யார்கிட்ட ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த நம்மெல்லாம் சின்ன வயசில் எல்லாரோடையும் சேர்ந்து இருந்திருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், நமக்கு தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையில் வேறு மாதிரி இருந்திருக்கு. 2014 வரைக்கும் நம்ம வந்து பெரிய அளவுக்கு நம்ம உள்ளே வேறு மாதிரி என்ன இருந்தால் கூட
ஆனால் ஹேட்டை நம்ம வந்து காமிச்சது இல்லை வெளிப்படையாக. அந்த ஹேட்டுங்கிற ஃபீலிங்கே வெளில காமிக்காத அளவுக்கு தான் நம்ம இருந்தோம். ஆனால் இப்போ ஹேட் அப்படிங்கிறது இதுதான் மூலதனம். நம்ம சொல்ல வர்றது தேர்தலில் இது ஒரு மூலதனமாக பாஜகவுக்கு மாறிடுச்சு. மோடிக்கு பாஜக கட்சிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்க வேண்டியது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ மோடிக்கு இது ஒரு மூலதனமாக 2019 2014 ரொம்ப இந்த முசாஃபர்பூரில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்தி ஒரு 5000 முஸ்லீம்ஸை ஒரு வழி பண்ணி அதுலேருந்து தான் ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் 2019 அதே மாதிரி நிறைய வேலைகள் பண்ணி தான் ஜெயித்தாங்க. அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லேயும் கொஞ்சம் நிறைய வேலைகள் நடந்தது. அதை வச்சு அவங்க ஜெயித்தாங்க. இப்போ வந்து 370 சீட்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அது எப்படி 370 எக்ஸாக்டாக சொல்கிறாருன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஏதோ சொல்கிறாரு அப்படி, மோடி ஏதோ சொல்கிறாரு. அவர் வழக்கம் போல் இது ஒரு ட்ராமா, இது ஒரு மிரட்டல் பாணி. எல்லாரையும் நான் ஜெயிச்சிடுவேன்னு சொன்னால் அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம ஜெயிச்சிடுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு போக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். 370 சீட்டு அப்படின்னு சொல்லி வந்தார். இப்போ அதில் வந்து கொஞ்சம் இழுபறின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அதாவது நான் சொன்னேன், தேர்தல் பற்றி எனக்கெல்லாம் ரொம்பலாம் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. 45 வருஷம் முன்னாடி இருந்த தேர்தல், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிலாம் அது சீரழிஞ்சு போய் இப்போ நாட்டில் வந்து தேர்தலுங்கிறது ஒரு ஃபேர்சிக்கல் ட்ராமா அப்படிங்கிறத நான் வந்து திருப்பி அதை சொல்ல வேண்டிய கடமை இருக்குது எனக்கு இதில். அப்போ மோடிங்கிறது என்ன ஒரு பிம்பத்தை வச்சு ஓட்டின்னு இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். இது என்ன பிம்பம்? 10 வருஷமாக ஒரு பிரதமர் மந்திரி, ஒரு கட்சியின் தலைவர், ஒரு ஆட்சியின் தலைவர், 10 வருடமாக இந்த அமைச்சரவைக்கு தலைமை தாங்கியவர் எப்படி ஓட்டு கேட்கணும்? ஒன்று, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறேன் சொல்லணுமா வேண்டாமா? அது இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பொருளாதாரம் வந்து படுமோசமான அகல பாதாளத்தில் போய் நிற்கிதுங்கிறது. இவருடைய டிமானிட்டைசேஷன்னால் அது கம்ப்ளீட்டாக சிறு தொழில்கள்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுங்கிறது. அதானி ஊழல் வந்து நம்ம பார்க்குறோம், கடுமையான ஊழல். அதை மாதிரி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஊழல், பிஎம் கேர்ஸ் ஊழல் எல்லாமே நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி அவர் ஒரு பிம்பத்தை கட்ட முடியாது. எப்படிப்பட்ட பிம்பம்னு பார்க்குறீங்கன்னா, இது ஒரு ஈஸி. இந்த ஒரு பிம்பத்தில் வந்து என்னென்னா, நான் ஏதோ கடவுள்லேருந்து ஒரு ஏஜென்ட் மாதிரியும் பூஜாரி மாதிரி, நமக்கெல்லாம் அவர் வந்து கடவுளை காமிக்கிற போகிற பூஜாரி மாதிரி அவர் நம்மள்கிட்ட காமிச்சுட்டு இருக்காரு. அது ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி ராமர் கோவிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் தான் எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணார். இது ஒரு பிம்பத்தை கட்டுறது. ரெண்டாவது என்ன பண்ணுறதுன்னா, நாட்டில் மெஜாரிட்டேரியனிசம் வாங்க இல்லையா? மெஜாரிட்டேரியனிசம்னா முஸ்லீம்களை தாக்குறது. அது இன்றைக்கி இல்லை, அவங்களோட அடிமட்ட தொண்டர்கள் அந்த தொடர்ந்து இந்த கிரவுண்ட் லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. இது தேர்தல் வரும்போது இவர் அதை பண்ணுவார். அந்த வேலையை ஒரு 15 நாளைக்கு முழுக்க கடுமையாக பேசுகிறாரு. அதாவது ஒரு தகுதி, இவரெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டராக நான் இப்போ கேட்குறேன். கேவலமான ஒரு பிரதமரை நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்படி பேசுகிறாரே இவர். இது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிகிட்ருக்கு, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறத நம்ம வந்து கேட்கணும் கண்டிப்பாக. அவ்வளவு தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கார் அவர். பேச முடியாதுங்கிறது வேறு விஷயம். சட்டப்படி அவர் பேச முடியாது, அது அடுத்தது. ஆனால் உனக்கு கூச்சநாச்சம் வராதா நீ பேசும்போது? உன் உடம்புல கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் வராதாங்கன்னு நான் கேட்குறேன். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கீழ்த்தரமாக பேசுகிறீங்க. ஒவ்வொரு நாள் பேப்பர் எடுத்து பாருங்கள் நீங்கள், அவர் எப்படி என்னெல்லாம் பேசுகிறாரு முஸ்லீம்களை பற்றி. சொல்கிறாரு அவங்களுடைய ஷெட்யூல் கேஸ் ஓபிசியோடைய ரிசர்வேஷன் நான் முஸ்லீமுக்கு தர மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் தர மாட்டேன். டெய்லி இது ஒரு பேசிகிட்டு இருக்காரு. இதை பற்றி யார் கொடுக்குறாங்க, யார் கொடுக்க போகிறதா சொன்னாங்க? நீங்களாக ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு அந்த கற்பனையிலேருந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு முஸ்லீம்களை வந்து தாக்குறது, அது என்ன ஒரு இது? ரொம்ப ரொம்ப தவறான, கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது தேர்தலோடு இது நிற்காது, நல்லா புரிஞ்சுங்க. தேர்தலில் மோடிக்கு ஜெயிக்கிறாரா, காங்கிரஸ் ஜெயிக்குதாங்கிறலாம் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான ஒரு ப்ரொபகேண்டா இருக்குது இல்லையா, அது தொடர்ந்து வந்து படுமோசமான ஒரு விளைவுகளை வந்து இந்திய நாட்டின் கலாச்சார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நமக்கு வந்து விளைவிக்கும். அதை வந்து எலிமினேட் பண்ணுறது, ஒருத்தன் அன்போடு இருக்கான் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணணும் வச்சுக்கோங்க, அவன் கூட அன்பாகவே போவான். அன்பு தான் என் வாழ்க்கை, லவ் இஸ் தி கீ டு ஹியூமன் ப்ரோக்ரஸ் அப்படி சொல்கிறோம் வச்சுக்கோங்க.
இவர் வந்து ஹேட்டு மட்டும்தான் ஹியூமன் எலிமெண்ட்டாக இவர் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு 10 வருஷமாக. அப்போ அந்த ஹேட் எலிமெண்ட்டு தான் எல்லாருக்கும் உள்ள கவி இருக்குது மனசில். அப்புறம் ஜாதி கேஸ்ட் ஈஸியாக பிரிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு அந்த வேலையெல்லாம். ஸோ இந்த மாதிரியான மென்டாலிட்டியில் நீங்கள் வளர்க்கும்போது அந்த ஹேட்டை லவ்வை நீ ப்ரமோட் பண்ணலாம், ஹேட்டை நீ எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ ஈஸியாக நம்ம அந்த ஹேட் ஃபீலிங்கை எடுத்துட முடியாது. அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள இந்த மென்டாலிட்டியை நம்மளால் மாற்ற முடியாது மக்கள்கிட்டருந்து. அது குறிப்பிட்ட சில வர்க்கம், சில குறிப்பிட்ட ஜாதியினட்ட இது ரொம்ப அடையாளமாக மாறிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை ஒரு மூலதனமாக அவர் வந்து வச்சுக்கிட்டு பரப்புரைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறத பார்க்குறோம். இதை நம்ம வந்து இந்த தேர்தலில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஊழலோட உச்சக்கட்டத்தில் நாடு போய்கிட்டு இருக்கு, பொருளாதார சீரழிவில் நாடு போய்கிட்டு இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் 65%ங்கிறாங்க, அன்எம்ப்ளாய்டு யூத் ஏகப்பட்டதாக இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் உலகத்திலேயே 130வது இடத்துலையும் எங்கேயோ இருக்குது நம்ம நாடு, கரப்ஷனில் டாப்பில் நிற்கிது இந்தியா. இவர் என்ன அச்சீவ் பண்ணாருன்னு ஓட்டு வந்து கேட்க முடியும். அதனால தான் அவர் வந்து இந்த மாதிரியான ஹேட் மென்டாலிட்டியை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்கிறது தான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் 5 கட்ட தேர்தல் இருக்குது. இதில் இன்னும் மோசமாக தான் அவர் போவார்னு நான் நினைக்கிறேன். அவர் எப்படி மோசம், அதை வச்சு ஜெயிக்கலாம், இல்லாட்ட தேர்தல் ஆணையத்தை வச்சு ஜெயிக்க முடிய சான்சஸ் இருக்குது. ஆனாலும் நிறைய என்னோட ஒழுங்காக நேர்மையாக தேர்தல் நடந்தால் 150 சீட்டுக்கு மேலே பிஜேபிக்கு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பரப்புரைகள் அது கூட எவ்வளோவா எடுபடலைங்கன்னு கேள்விப்படுறேன். ஆனால் அவங்க ஒவ்வொரு கேண்டிடேட்டை மிரட்டுறது, இடியை வச்சு மிரட்டுறது, இன்கம் டேக்ஸை வச்சு மிரட்டுறது, ஆளை மாற்றுறது, இல்லை தேர்தல் ஜெயிச்சு வந்தால் அவனை தன் கையில் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் மூலமாகவும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாகவும் ஒரு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் நமக்கு. அதனால் தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கங்கிறதெல்லாம் நான் ப்ரெடிக்டும் பண்ண மாட்டேன். அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. ஏன்னா 45 வருஷமாக எப்படிலாம் எலெக்ஷன் போயிட்டுருக்குன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொரு விதமான நல்லது நடக்கும், மோசமானது நடக்கும். இந்த தடவை மோசமானது மட்டும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அது ஒரு மோடி அரசு தோற்றுதுன்னா, பிஜேபி தோற்றுதுன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம நிம்மதி பெருமூச்சு விடலாம் இந்த நாட்டில். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ அது என்னெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் முதல் கட்டம் இந்த 1 மாதத்தில் மோடி அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்பது தான் நான் நினைக்கிறது, அதை நான் சொல்ல வேண்டியது. ரெண்டாவது, அப்படி அதை மீறி ஜெயிச்சிட்டாலும் அதனால் ஒன்றும் பாதகம் கிடையாது. நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கான காயினை நகர்த்த வேண்டியிருக்கும். அப்படிங்கிறத மக்கள் வந்து வீதியில் இறங்கி போராட வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக வரும். ஒரு கேரண்டியாக நம்பக்கூடிய கேரண்டியும் அவரோட கேரண்டியும் நாம் நம்பவே முடியாது. ஏன்னா நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் எதுவுமே பண்ணலையே 10 வருஷமாக. அந்த கேரண்டியெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அதுக்கு பதிலுக்கு காணும் ஃப்ரெஷ் கேரண்டி சொல்கிறாரு. அப்போ அந்த கேரண்டியை நம்ம எப்படி நம்ப முடியும்? ஒன்று. ஆனால் இன்னொரு கேரண்டி கொடுத்துருக்காருங்க, அதை மட்டும் மறந்துடக்கூடாது. இன்கேஸ் பிஜேபி ஜெயிச்சுன்னா இந்த கேரண்டியை மறந்துடாதீர்கள். மக்கள்கிட்ட நான் கேட்குறது இதுதான், அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் மாற்ற மாட்டோம் இன்னும் மோடி வந்து சொல்லியிருக்காரு தேர்தலில் பரப்புரையில். அதை நீங்கள் எழுதி வச்சிங்க உங்களோட இதில். அது ரொம்ப 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 வாக்குறுதி. அந்த ரொம்ப மற்ற கேரண்டிலாம் எனக்கு முக்கியமே இல்லை. இந்த கேரண்டி ரொம்ப முக்கியமான கேரண்டி. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் மாறிச்சின்னா இந்தியாவில் ஃபர்தர் சீரழிவு தான் நடக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன் இதில். அதனால் ஓட்டு போடாமல் மோடியை வீழ்த்துறது ஒரு முதல் கடமை, நம்மளோட கடமை. அப்படி வந்தாலும் நாம் தொடர்ந்து, ஆனால் வர்றதுக்கான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டிங் மூலமாக வர்றதை விட வேறு காரணங்களால் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிறதுனால நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பது தான் நான் பார்க்குறது. ஜூன் 5ஆம் தேதி தான் எதுவாக இருந்தாலும் நல்ல முடிவோ கெட்ட முடிவோ நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதுக்கு முன்னாடி தேர்தல் பற்றி சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். அது நான் இப்போ உங்கள் முன்னாடி பேசியிருக்கேன். நன்றி, வணக்கம்.